நாம் தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். விசுவாசத்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு விடாப்பிடியான விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது உலக பிரகாரமாக வாய்ப்பில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முடியும் என்று சொல்லி போன முறை பார்த்தோம். இன்றைக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் என்கிறதை பற்றி சிந்திக்கலாம். வாழ்க்கையில திடீரென்று வருகிற சூறாவளிகள் எதுவுமே நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரதில்லை. திடீர்னு ஒரு காலையில் ஒரு ஃபோன் கால் வரும், நமக்கு விருப்பமில்லாத செய்திகளாக இருக்கலாம். திடீர்னு சாதாரணமாக பாடி செக்கப் பண்ணணும்னு போவோம், நம்ம எதிர்பார்க்காத வியாதிகள் நம்ம உடம்பிலே இருந்திருக்கலாம். ஆக எத்தனையோ கலக்கமான சூழ்நிலைகளை நாம் அனுதின வாழ்க்கையிலே நாம் அதன் கூட சென்றாலும் ஒன்று மட்டும் உண்மை, என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கும் பொழுது எந்த வித சூறாவளியை கண்டு நாம் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. முதலாவது, திடீர்னு வருகிற வியாதி வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதுல ஜெபத்துல நாம் ஒரு வியாதிக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார். முதலாவது, அந்த விசுவாசம் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு இருக்கணும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுக்கு விசுவாசம் இருந்த, அவ கூட யாருமே போனதாக சொல்லல. எப்படியாலும் நான் இயேசு கிறிஸ்துவை காண்பேன் என்ற விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சி. பர்திமேயு குருடன் தெருவில் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வழியா இயேசு கிறிஸ்து போகிறார் என்று மக்கள் சொல்றாங்க. உடனே அந்த பர்திமேயு குருடன் மிகுந்த சத்தமாய், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் இறங்கும் சொல்லி கூப்பிடுறான். பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் அதட்டுறாங்க, சத்தம் போடாதேன்னு. அதட்ட அவன் இன்னும் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி மிகவும் சத்தமாக கூப்பிடுறான். அவனுடைய கூக்குரலின் சத்தத்தை தூரத்திலே சென்று கொண்டிருந்த இயேசுவின் காதுகள் கேட்டது. அப்போ மக்கள் அதட்டுறாங்க, ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இந்த இயேசுவால் என்னை சுகமாக்க முடியும், என்னுடைய குருடை மாற்ற முடியும் என்ற விசுவாசம் அந்த குருடனுக்கு இருந்தது. அதனால் இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு எதிராக இருந்தாலும் சரி, என்னை எல்லாரும் சூழ்ந்து கேவலப்படுத்துறாங்க, என்னை எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அதட்டுறாங்க. ஆனா என் தேவனை நான் நோக்கி பார்ப்பேன், என்னுடைய சத்தத்தை இன்னும் அதிகம் உயர்த்தி பிடித்து அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு சுகத்தை தருவார் என்று விசுவாசித்தான். அவனுடைய கூக்குரலின் சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்டது. மக்களை அனுப்பி அவனை கூட்டிட்டு வாங்க என்ற. அப்ப அவன் ஓடி போய் அவனுடைய துணியை மேலடை தூக்கி போட்டுட்டு ஓடி போறான். அப்பதான் அவர் இயேசு கிறிஸ்து அவன் என்ன சொல்றாரு? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சி. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது என்ற. அவன் அந்த செகண்டே பார்வையடைந்தான். 10 குஷ்டரோகியில சமாரியன் சுகமாக்கப்பட்டார்கள். சமாரியன் திரும்ப இயேசு கிறிஸ்துட்ட வரான்.
வர வேளை அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆக அவர்களுக்கு இருந்த விசுவாசம், நம்முடைய பிரச்சனை மத்தியிலே நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னோட வாழ்க்கையிலே வருகிற எந்த விதமான சூழ்நிலை ஆனாலும் சரி, எந்த விதமான சூறாவளி ஆனாலும் சரி, அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு சுகத்தை தர வல்லவர், அவர் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தர வல்லவர் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவர் நமக்கு நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 14ஆவது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கணும். இரண்டாவது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் கண்டிப்பா நமக்கு சுகத்தை தரும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பாத்தீங்கன்னா, பேதுரு போற வேலை அந்த வழியில அவனுடைய நிழலாகலும் பட்டா வியாதி குணமாகன்றதுக்காக மக்கள் எல்லாம் படுக்கையா இருக்கிறவங்கள அந்த பெட்டோட கொண்டு போய் ரோட்ல வைப்பாங்களாம். அப்போ அவ்வளவு வல்லமை பேதுருட்ட இருந்துச்சு. இன்னைக்கு பைபிள் என்ன சொல்லுது, ஒருத்தர் வியாதிப்பட்டா நீ எங்கும் போக தேவையில்லைன்ற வேதத்துல. நம்ம என்ன செய்யறோம், ஒரு சுகமளிக்கும் ஒருத்தரை தேடி மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. இந்த இடத்துல ஒரு சுகமளிக்கும் கூட்டம் இருக்கு, இந்த பிரசங்கியார் ஜெபிச்சா சுகமாகும் அப்படின்னா மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. பேதுரு விட்ட எல்லாரும் போக முடியுமா? இப்போ இங்க இருந்து பேதுரு விட்ட போக முடியுமா? போக முடியாது. அதுக்குதான் கர்த்தர் வேதத்துல ஒரு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காரு, உங்களுக்கு வியாதிப்பட்டா நீங்க சபையில் உள்ள மூப்பரை கூப்பிடுங்க, அவங்க எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபிப்பாங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யும், பிணியாளியை சுகமாக்கும் அப்படின்ற. நீங்க பார்த்து அண்ணனுக்கு தெரியும், வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா இறந்து போன நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் இறந்தே போனாங்க. அவர்களை உயிரோட எழும்பியிருக்காங்க வட மாநிலத்துல மிஷனரி பணித்தளத்துல. அவங்களுக்காக யாரு ஜெபிச்சு கொண்டாச்சுன்னு தெரியுங்களா? மிஷனரி மாருங்க ஜெபிச்சு கொண்டாங்கல்ல. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அங்க இருந்த இளம் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து அப்பதான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டு 1 வருஷம்தான் ஆயிருக்கும். அவருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து அவர்களை உயிரோட எழுப்பின உண்மையான சரித்திரம், உண்மையா நடந்திருக்க காரியம் இருக்குது வட மாநிலத்துல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண வீட்டு வேலை செய்கிற பெண்கள் அநேகரை இயேசு கிறிஸ்துக்குள்ள வழி நடத்திருக்காங்க. எப்படி வழி நடத்தினாங்கன்னா, அவங்க போய் ஜெபிச்சிருப்பாங்க, பக்கத்து வீட்டுல சுகம் இல்லாம இருப்பாங்க, அவங்க தலையில கை வச்சு ஜெபிச்சிருக்காங்க, ஜெபிச்சா சுகமாயிடுச்சு. எனக்கு தெரியும் நிறைய சம்பவங்கள். அப்போ நீங்க விசுவாசத்தோடு சபையின் மூப்பர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்து நிமித்தமாக அவர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். விசுவாசம் உள்ள நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட வர்றான். அந்த வேலைக்காரனுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா நூற்றுக்கு அதிபதிக்கு விசுவாசம் இருந்தது. என்ன சொல்றான்,
நான் அநேகருக்கு அதிபதி, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்ற. அந்த அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து அவனுக்கு வேலைக்காரனுக்கு சுத்தமாக்கினார். திமிர்வாதக்காரனை பார்க்கிறோம், 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, அந்த 4 பேருக்கு விசுவாசம் இருந்துச்சு. அவன் என்ன செய்தான்? படுக்கை விட்டு எழும்பினான். ஆக நம் வியாதிப்படும் பொழுது சபையின் மூப்பர்கள் வந்து ஜெபிச்சா அந்த சுகம் ஆகணும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஐத்திகு ஒரு சகோதரன் இருந்தான். பவுல் வந்து மேல் வீட்டறையில 3வது மாடியில இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்க, மக்கள் ஆர்வமா கேட்டுட்டே இருக்காங்க. அப்படி ஆர்வமா கேட்டுக்கொண்டு இருக்கிறவல்ல, ஒரு சகோதரன் மட்டும் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து, இளம் வாலிபன், நடுராத்திரி ஆனதுனால அவன் தூக்கத்துல விழுந்துட்டான். அந்த இடத்துல கூடியிருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே கலக்கம். ஐயோ, ஒரு வாலிபன் இறந்துட்டானே அப்படின்னு கலக்கம். பவுலுக்கும் ஒரே கலக்கம் ஆயிடுச்சு. அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? நேர கீழே போனார். கீழே போய் அந்த வாலிபனை அப்படியே கெட்டி அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டு அவர் என்ன சொன்னார்? இவனுடைய ஜீவன் இவனில தான் இருக்குது அப்படின்னு. அவன் உயிரோட எழும்ப ஓடி போய் இயேசு கிறிஸ்து கிட்ட ஓடி போகல. அப்ப இயேசு கிறிஸ்து இருந்தா ஓடி போகல, பேதுரு கிட்ட ஓடி போகல, அங்கே பவுலே சுகமாக்கின. ஆக நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள், இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அறியாத மக்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அவர்களுக்காக நாம ஜெபிக்கிறதுக்காக, நான் ஜெபிக்கட்டுமான நம்ம போய் கேட்கணும். இயேசு கிறிஸ்து சுகத்தை தர வல்லவர், அவரை ஆணிமாடுபட்ட கரம் உங்களை தொடும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம ஜெபிக்கும் பொழுது அந்த கர்த்தர் நமக்கு அந்த சுகத்தை அந்த பிள்ளைகளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவு கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டாகும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இரண்டாவது, அடுத்தபடியாக விசுவாசத்தோடு ஒரு ஜெபத்தை நம்ம பண்றோம்னா அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யணும்? ஒரு விசுவாசம் இருக்கும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக என்ன சொன்னாரு? இந்த தேசத்துல 3 வருஷம் மழையாகலும் பனியாகலும் பெய்யாதுன்னு. 3 வருஷம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. 3 வருஷம் கழிச்சு வந்தார், மழை பெய்யட்டும்னார், மழை பெஞ்சு. அப்போ அவர் விசுவாசத்தோட கேட்டார், பெற்றுக்கொண்டார். நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இப்ப என்ன பண்றாங்க? எமோரியரை கிட்ட போரிட்டு இருக்காங்க இஸ்ரவேல் மக்கள். போர் வேகமா நடந்து கொண்டிருக்கிறது. எமோரியரை அடித்து துரத்தி கொண்டே இருக்கிறாங்க. எமோரியரை சங்கரித்து கொண்டிருக்கிறாங்க. எமோரியை வீழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது சாயங்காலம் ஆகுது. அப்போ இருட்டின பிறகு என்ன செய்ய முடியாது? அவங்கள நான் என்ன செய்ய முடியாது, போர்ல மேற்கொள்ள முடியாது. இருட்டி போனா கையோட அவங்கள என்ன செய்யணும்? காலி பண்ணணும். அப்போ யோசுவா என்ன சொல்றாரு? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டு, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலே தரித்து நில்லுங்கள் என்றான்.
அவருக்கு ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. யாராவது யோசிச்சு பார்ப்போமா, எனக்கு இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும், சூரியனே எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அதுக்காக நில்லு அப்படி நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போமா? திடீர்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சிருக்கோம், இன்னைக்கு மழை பெய்யக்கூடாது என்ன ஜெபிக்கிறோம். ஆனா சூரியனே நில்லு இன்னைக்கு. இந்த யோசுவா சூரியனை பார்த்து சொல்றாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயாலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து சந்திரனும் தரித்து நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. யோசுவாவுடைய விசுவாசத்தை பாருங்க. ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. சூரியன் நடுவானத்துல நிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஏன் சாதாரண காரியம் கிடையாதுன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நமக்கு 5ஆம் தேதி, இன்னைக்கு சூரியன் இங்க அப்படியே நின்னுச்சுன்னா 6ஆம் தேதி ஒரு நாள் டேட்டு சரித்திரத்துல காணாம போயிடும். கரெக்டா இல்லையா? இந்த 5ஆம் தேதி சூரியன் நின்னுச்சுன்னா 6ஆம் தேதி நின்னுச்சுன்னா ஒண்ணு 6ஆம் தேதி காணாம போயிடும். சரித்திரத்தையே மாற்றக்கூடிய ஒரு காரியம் சூரியன் நிக்கிறதுன்னா. அப்பேற்பட்ட காரியத்தை யோசுவா கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டால், அவன் வேண்டிக் கொண்டதன் படியே அந்த சூரியன் நின்றது. அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள், அதற்கு முன்பும் இன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பைபிள் என்ன சொல்லுது? அந்த நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னும் நடக்க இல்லையா, அதற்கு பின்னும் இல்லை. அவ்வளவு பெரிய அற்புதத்தை யோசுவா ஜெபிக்கிறவளை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரிதான் நாமும் என் தேவன் என் ஜெபத்தை கேட்க வல்லவர்ங்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம் என்பதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதான் சொல்றார் பைபிள்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கேதுவான எதையாகலும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைத்து ஜெபிப்பார்கள், அவர்கள் வியாதி மறைந்து போகும். இதெல்லாம் விசுவாசிகளுடைய அடையாளம். நம்மை சுற்றி அநேக மக்கள் பிரச்சனையிலே உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக அவர்களை மீட்டுக்கொள்ள என் தேவனால் முடியும் என்று சொல்லி நம்ம விசுவாசித்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை அவர் பட்சமாய் சேர்த்துக் கொள்வார். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வேதத்துல ஒண்ணு சொல்லியிருக்குது, விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதற்கு மேலான கிரியைகளையும் செய்வான். இயேசு கிறிஸ்து செய்ததற்கு மேலான கிரியைகளையும் செய்வான். இயேசு கிறிஸ்து போற வேளையில அவருடைய நிழல் பட்டு யாரும் சுகமாகல. ஆனா பேதுரு போற வேளை அவருடைய நிழல் பட்டே சுகமாயிடுச்சு. அந்த வல்லமையை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதற்கு மேலான கிரியைகளையும் செய்வான். அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும், விசுவாசத்துல நம்ம பலப்பட அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக நாம விசுவாசிக்கிற வேலை ஒரு காரியத்தை கேட்கிறோம்னா சந்தேகம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. வசனம் என்ன கிளியரா சொல்லுது, சந்தேகத்தோடு ஒருத்தன் ஜெபிப்பானே ஆனால் அந்த மனுஷன்
தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நம்ம ஒரு சந்தேகத்தோட ஒன்ன கேட்டோம்னா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கவே வேண்டான்ற. என் இயேசுவால் எல்லாம் கூடும், அவராலே ஆகாதது என்று எதுவும் இல்லை என்கிற விசுவாசத்தோடு நாம கேட்கும் பொழுது அவர் அதை வாக்கிய பண்ணுகிறார். அவர் எங்க எல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படி ஒரு சந்தேகம் வறுமையானால் அதை நாம் கொள்ள மாட்டோம். பெற்றுக்கொள்வோன்னு நினைக்கவே வேணான்ற. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இயேசு கிறிஸ்து தனித்திருப்பதற்காக மலையின் மேலே போனார். அப்போ சீஷர்கள் எல்லாரையும் படகுல அக்கறைக்கு போறதுக்காக அனுப்புறார். ராத்திரி நடு ராத்திரியில அந்த படகுல புயல் காற்று, சூறாவளி காற்று அடைக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து கடலின் மேல அப்படியே நடந்து வர, புயல் அடிச்சதுனால யாரும் தூங்கல படகுல. அப்ப நடந்து வர வேலை பார்த்த உடனே எல்லா சீசர்களும் பயப்படுறாங்க. ஏதோ ஒரு பிசாசு வருது, ஒரு உருவம் கடலுக்கு மேல நடந்து வருது, ஐயோ அலறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், நான் தான் அப்படின்றார். இத பேதுரு பார்க்கிறார். இயேசுவே, நீரே ஆனால் நானும் உம்மை போல இந்த கடலின் மேல நடந்து வர பண்ணும் அப்படின்ற. உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, மகனை நடந்து வான்ற. கடலுக்கு மேல அப்படியே நடந்து போறார். நடக்கிற வேலை ஏற்கனவே சூறாவளி காற்று அடிக்குது இல்ல, இவன் சொல்றான், ஐயோ காற்று அடிக்குதே, சூறாவளி காற்று அடிக்குதேன்றான். அடிக்குதுன்னு பயந்தானா அப்படியே கடலுக்குள்ள அமிழ்ந்து போறான். அப்ப உடனே கத்துறான், ஐயோ ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேனே. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன் அப்ப விசுவாசியா இருக்கிற, ஏன் பயப்பட்டாய் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்க. முதல்ல என்ன கேட்டான், நீரே ஆனால் இந்த கடலின் மேலே நடந்து வர பண்ணும் அப்படின்னு கேட்டவன் சூறாவளியை பார்த்த உடனே என்ன செய்யறான், பயப்பட்ட. என் இயேசு கூட இருக்கிறார், இந்த சூறாவளி மத்தியிலே கடலின் மேலே நடக்க பண்ணினவர் அவர். அவராலே இந்த சூறாவளி மத்தியிலே கடலின் மேலே நடக்க பண்ண அவரால் முடியும் என்று விசுவாசித்தவன் நடந்தான். பயந்த உடனே அமிழ்ந்து போனான். அதே மாதிரி உலகத்தின் அநேக சூறாவளிகளை நம்ம காண முடியும். ஆனால் அந்த சூறாவளியின் மத்தியிலே என் தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த சூறாவளியின் மத்தியிலே நான் நடந்து வருவதற்கு, அதை கடந்து செல்வதற்கு என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற விசுவாசம் என்ன செய்யணும் நமக்கு பாரு. அப்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்று பேதுருவை பார்த்து கேட்கிறார். நமக்கு அந்த அற்ப விசுவாசம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு முறை ஏரோது ராஜா அங்க இருந்த சீஷர்களை கொலை செய்யறான். யாக்கோபை கொலை செய்யறான். யாக்கோபை கொலை செஞ்சது யூதர்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களை பிடிக்க. அப்போ அவருடைய சீஷரன் யாக்கோபை கொலை செஞ்ச உடனே யூதர்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது என்பதை ஏரோது அறிந்து பேதுருவையும் பிடிச்சு ஜெயில வைக்கிறான். பேதுருவை ஜெயில வச்சு, ஏன் ஜெயில வச்சாங்கன்னா பஸ்கா பண்டிகை நடந்துக்குது. அந்த பஸ்கா பண்டிகை டைம்ல யாரையும் கொலை செய்யக்கூடாது என்பதற்காக பஸ்கா அப்படியட்டும் அப்படின்னு வச்சு பேதுருவை சிறைச்சாலையில எப்படி வச்சிருக்காங்கன்னா, 2 சங்கிலி, அவங்க கையையும் காலையும் 2 சங்கிலியால கட்டி 2 போர் சேவர்கள் அவங்க பக்கத்திலே இருக்காங்க. அவனுக்கு 2 பேருக்கும் பக்கத்துல தான் படுத்திருக்கிறார் இரவு. பேதுரு அவரை காவல் காக்க 16 பேர் காவலாளிகள், பெரிய கதவு. நாளைக்கு இவனை வெளியே கொண்டு வரணும்னு திட்டம் போட்டிருக்கிறார் ஏரோது ராஜா. அந்த நாளைக்கு முந்தின நாள்
இரவு நேரத்துல தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்புறார். பேதுருவே, நீ எழுந்திரு. பேதுரு எழுந்துறார். உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், உன் மேலாடையை போட்டுக்கொள் அப்படின்றார். அவன் எல்லாத்தையும் போடுறான். அவன் சீசர் இந்த தேவதூதன் வந்த உடனேயே அவன் கை காலில் இருந்த சங்கிலி எல்லாம் தானே விழுந்தது. அந்த கதவுகள் தானே திறக்கப்பட்டுச்சு. அவங்க முதலாம் கதவு அடுத்து எல்லாம் தாண்டி தெருவுக்குள்ள போறாங்க. தெருவுக்குள்ள போறல ஒரு பெரிய இரும்பு கதவு முன்னாடி போறலாம். அந்த தெருவு கதவு தானா திறந்துச்சு. இப்ப அநேக நம்ம பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய கடைகள், துணி கடைகள் எல்லாம் போனீங்கன்னா அதை தானே திறக்கும்ல கதவு, பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி அன்னைக்கு பெரிய இரும்பு கதவு தானே திறக்கும். அப்போ பேதுரு யோசிக்கிறான், நான் இது காண்றது என்னது? தரிசனம். தெருவுக்கு வந்த போதுதான் தெரியுது தேவதூதன் என்ன தூக்கி கொண்டு போய் எல்லாத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை பேதுருக்கு அப்பதான் தெரியுது. தெருவில் வந்த பிறகு இவன் நேரா போய் அவனுடைய சீஷர்கள்லாம் தங்கியிருந்த மரியாள் தங்கியிருந்த வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நடுராத்திரியில பேதுருவுக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த நடுராத்திரியில சபையார் அனைவரும் பெண்கள் அந்த வீட்டுல பேதுருவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பேதுரை விடுவிக்கணும். விடிய காலம் ஆச்சுன்னா பேதுரு காலி. நடுராத்திரியில வந்து பேதுரு தட்டுறார் கதவை தட்டுறவள ரோதை என்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன செய்யறா, எட்டி பாக்குறான். ஏன்னா நடுராத்திரி சத்தம் பேதுருவின் சத்தமா இருக்கே. போய் வீட்டுல உள்ள போய் அங்க இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்ற, ஐயா பேதுரு வந்துட்டாரு அப்படின்றான். அப்ப இவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லை. சும்மா நீ பதட்டாத, அவரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வர வாய்ப்பு இல்லை? அவருடைய கை கால்கள் எல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டு 16 பேர் காவல் காத்து பெரிய இரும்பு கதவு, ஒரு கதவு இல்ல, 2 கதவு இல்ல, பெரிய இரும்பு கதவுகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பேதுருவாலே வெளியே வர முடியாது. அப்போ ஏன் நீங்க ஜெபிக்கிறீங்க? பேதுரு வர வேண்டும் என்று தான் ஜெபிச்சாங்க. ரோதை வந்து என்ன சொல்றார்? பேதுரு வந்திருக்கிறார் என்று ரோதை சொல்லுகிறார். ஆனா அதை நம்புவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு சந்தேகம், பேதுரு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் தட்டிட்டே இருக்கார். திரும்ப இவங்க போய் பார்க்கறாங்க, பேதுரு தான். ஹல்லேலூயா. அவராலே கூடாதது எதுவும் இல்லை. எந்த விதமான கட்டுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாதிகளாக இருந்தாலும் சரி, மனிதன் நினைப்பதற்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருவதற்கு அவர் போதுமானவராக காணப்படுகிறார். நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. பேதுருவால வெளியே வரவே முடியாது. கண்களுக்கு ஆச்சரியம். ஜெபிக்கிறோம், அநேக நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தின் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருப்பார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அது ஒரு எதேச்சியா நடந்த காரியம் நினைக்கிறோம். ஜெபிச்சிருப்போம், ஜெபிச்சு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இது எனக்கு என் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அவரை துதிக்கிறது இல்லை. ஏதோ வந்துச்சு இல்ல, அந்த டாக்டர்கிட்ட போனோம் பாரு, நல்ல வேலையா அந்த டாக்டர்கிட்ட போனோம், அதனால சுகத்தை பெற்றுக்கொண்டோம். நல்ல வேலையா அந்த காலேஜ்ல படிச்சோம், பெரிய ஆள் ஆயிட்டோம். என்னுடைய திறமையினாலே நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். இப்படிதான் நினைக்கிறோமே தவிர, எனக்கு இது வாய்க்க பண்ணவர் என் தேவன் என்பதை நம்ம என்ன செய்யறது இல்லை, அநேக நேரங்கள்ல நினைக்கிறதே இல்லை. இயற்கைக்கு மாறாக, நினைப்பதற்கு மேலாக, வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளை அவரிடத்துல நம்ம போராடி பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லாமல் ஜெபிக்கும் பொழுது அதை நமக்கு வாய்க்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களுமாக கடல்ல போறாங்க.
கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. இயேசு கிறிஸ்து கடல் இந்த கப்பலுக்கு அடியில தலையணையில நிம்மதியா படுத்து தூங்கிட்டே இருக்காரு. அப்போ சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா கடல் கொந்தளிக்குது, கப்பலுக்குள்ள தண்ணி வருது, நாங்கள் அமிழ்ந்து போவோம் என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறோமே, நீர் எப்படி நிம்மதியா படுத்திருக்கிறீரேன்னு சொல்லி அவரை எழுப்பி சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எழும்பி, அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டு அப்படின்னு கேட்டு கடலையும் காட்டையும் எழுச்ச அதட்டினார். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்னுடைய படகுல யார் இருக்கா? என்னுடைய வாழ்க்கை படகுல இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறார். அவர் நித்திரையா இருக்கிறார், பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். நீ படுகிற கஷ்டங்கள், நீ படுகிற அவஸ்தைகள், நீ துன்பத்தினுடைய கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த துன்பத்தினூடே என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவங்க நினைக்கல. ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தோ நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அவர் நமக்கு பக்கபலமாக, பாதுகாப்பாக, அடைக்கலமாக நம்முடைய வாழ்க்கை படவிலே கூடவே இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வரும் பொழுது நமக்கு எந்த விதமான கலக்கமும் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.